عليكم ورحمة الله وبركاته. والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقال الله تعالى: ادعوهم لآبائهم هو أقسط عند الله فإن لم تعلموا آباءهم فإخوانكم في الدين ومواليكم. وقال نبينا صلى الله عليه وسلم: الحمد لله الذي جعل في أمتي مثل أو كما قال عليه الصلاة والسلام. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் அருளால் ரமதானினுடைய மாதத்தை அடைந்து ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகைக்கு பிறகு பல்வேறு மார்க்க செய்திகளை, நம்முடைய ஈமானை நெகிழ்வூட்டக்கூடிய, சிந்தனைகளை சீர்படுத்தக்கூடிய, நம்முடைய அமல்களில் நம்மை ஆர்வமூட்டக்கூடிய பல்வேறு மார்க்க செய்திகளை தொடர்ச்சியாக நாம் கேட்டு வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மாணிக்கங்கள் என்ற ஒரு தொடர் தலைப்பின் வாயிலாக நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் மின்னக்கூடிய சில உன்னதமான நபித்தோழர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக வரலாறு என்பது கேட்பதற்காக, ரசிப்பதற்காக, அறிந்து கொள்வதற்காக அல்லாமல், வரலாறை நாம் படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது அதிலிருந்து சிறிதேனும் நாம் பாடங்களை, படிப்பினைகளை பெற வேண்டும். அன்றைய நாட்களில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்கிய பொழுது குர்ஆனினுடைய 2/3 பகுதிகள் வரலாறுக்காகவே அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிறான். குர்ஆனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும், சட்டங்களை பற்றி பேசுவதை விட, குடுக்கல் வாங்கலை பற்றி பேசுவதை விட, பண்பாடுகளை பற்றி பேசுவதை விட, முந்திய சமூகத்தினுடைய வரலாறுகளை பற்றி அல்லாஹ் அதிகமாகவே பேசுவான். காரணம், ஒரு சமூகத்தை ஊன்று சக்தியோடு முன்னோக்கி பயணப்பட வைப்பது வரலாறாகத்தான் இருக்கிறது. வரலாறு என்பது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ரசிப்பதற்கல்ல. அந்த வரலாற்றிலிருந்து நாம் பாடங்களை, படிப்பினைகளை பெற வேண்டும். அன்றைய நபித்தோழர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு பல்வேறு சோதனைகளை, சோகங்களை, கண்ணீரை விட்ட பொழுது அல்லாஹ் வரலாறுகளை சொல்லிதான் அவர்களுக்கு மருந்திட்டான், ஆறுதல் படுத்தினான். முந்திய சமூகத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அல்லாஹ் அவர்களை ஆசுவாசப்படுத்தினான். இப்போ வரலாறு என்பது நம்மை சீர்படுத்தி நம்மை முன்னோக்கி பயண வைக்கக்கூடிய ஒரு சிறந்த தோழனாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மாணிக்கங்கள், பல நபித்தோழர்களினுடைய வரலாறுகளை நாம் அறிந்திருப்போம். அவர்களினுடைய வீரங்களை, அவர்களினுடைய தியாகங்களை எல்லாம் நாம் அறிந்திருப்போம். ஆனால் நாம் காணக்கூடிய இந்த வரலாறு என்பது நம்மை நெகிழ்வடையக்கூடிய ஒரு வரலாறுகள். எப்படியெல்லாம் இந்த பூமியில் ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள், அவர்களினுடைய வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய எவ்வளவு அற்புதமான பாடங்களை சுமந்திருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பீடு செய்யும் பொழுது நாம் எங்கே இருக்கிறோம், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று ஒரு பகுத்தாய்வு செய்யக்கூடிய ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. அதில் ஆரம்பமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபித்தோழர் ஃபாரிஸ் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே பிறந்தவர். அவர் பிறக்கும் பொழுதே ஒரு அடிமையாகவே பிறந்தவர். அவரினுடைய தகப்பன் யார் என்றே அவருக்கு தெரியாது. பொதுவாக நபித்தோழர்களினுடைய பெயரை சொல்லும் பொழுது உமர் இப்னு ஹத்தாப், ஹத்தாபினுடைய மகன் உமர், உஸ்மான் இப்னு அஃபான், அஃபானினுடைய மகன் உஸ்மான் என்றுதான் எல்லா நபித்தோழர்களும். அடிமைகளாக இருந்தவர்கள் கூட பிலால் இப்னு ரவாஹா, ரவாஹாவினுடைய மகன்தான் பிலால். பிலாலும் அடிமைதான். ஆனால் அவருக்கு நம்ம வாப்பா யாரு, நம்ம உம்மா யாரு, நம்முடைய குடும்பம் என்ன என்று அவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த தோழர் இருக்கிறாரே, அவரினுடைய தாய் யார் என்று அவருக்கே தெரியாது, அவரினுடைய தகப்பன் யார் என்று அவருக்கே தெரியாது. அவருக்கான உறவுகள், இரத்த பந்தங்கள் என்று யாரும் இந்த பூமி பந்தில் கிடையாது.
ஆனால் அவரினுடைய வரலாறை நான் நிறைவு செய்யும் பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் எவ்வளவு உன்னதமான ஒரு மனிதராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதாக. பொதுவாக நாம் பிறக்கக்கூடிய குடும்பத்தை கொண்டு நமக்கான எந்த கண்ணியமும் இல்லை. என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய பெற்றோர்களினுடைய பெற்றோர்கள் என்பதினால், என்னுடைய குடும்பத்தால், என்னுடைய பாரம்பரியத்தால் எனக்கு எந்த கண்ணியமும் இல்லை. மாறாக நான் வாழக்கூடிய வாழ்க்கையில்தான் எனக்கான கண்ணியம் இருக்கிறது. என்னுடைய நடத்தையில்தான் எனக்கான கண்ணியம் இருக்கிறது. என்னுடைய பண்பாட்டில்தான் எனக்கான கண்ணியம் இருக்கிறதே தவிர என்னுடைய தகப்பன், என்னுடைய குடும்பம் என்பதாக சிலாகித்து கொண்டிருப்பதில் எனக்கு எந்த கண்ணியமும் இல்லை என்பதை இந்த நபித்தோழரினுடைய வரலாறு நமக்கு அழகாக உணர்த்தும். பாரிஸ் நாட்டிலே ஒரு அனாதையாக, ஒரு அடிமையாக பிறக்குகிறார். மெலிந்த தேகமுடையவர், தலைமுடிகள் எல்லாம் சுருட்டையானவர், பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இல்லாத ஒரு தோழர், கருத்த நிறமுடையவர், கெண்டை கால்கள் எல்லாம் சுருங்கியவர். ஆங்காங்கே அடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்திலே எஜமானர்கள் எல்லாம் இவரை வைத்துக் கொள்வதை கூட அவமானமாக பார்த்தார்கள். இவனை மாதிரி ஆள்லாம் நம்மள்ட்ட அடிமையா இருக்கிறது அவங்களுக்கே அவமானமாக இருந்தது. ஏன்னா ஒன்றுக்குமே உதவாதவரை போன்றவரினுடைய தோற்றம், எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு அவரினுடைய கோலங்கள். ஒரு கட்டத்தில் அந்த எஜமானர் சொல்கிறார், உன்னை நீயாவது சந்தைக்கு அழைத்து செல்கிறார், யாராவது மனிதர் எவனாவது இவனை வாங்குவீர்களா என்று சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். காலையிலிருந்து மதியம் வரை வரக்கூடியவர்கள் எல்லாம் ஆளினுடைய அந்த ஜோரை பார்த்து வாங்குவார்கள். ஒரு பொருளை நாம் வாங்குகிறோமே ஆனால், ஒரு ஆட்டை நாம் பிடிக்கிறோமே ஆனால் அதற்கான தரத்தை பார்த்து நாம் பிடிப்போம் அல்லவா சந்தையில். அதுபோன்று அன்றைக்கு அடிமை சந்தையிலே விற்கப்பட்ட இவருமோ இவரினுடைய உடல் தேகத்தை பார்ப்பார்கள். ஒருவரை நாம் அடிமையாக வாங்குகிறோமே ஆனால் இவரை வைத்து நமக்கு என்ன லாபம், இவரை வைத்து நமக்கு என்ன காசு பணம் சம்பாதிக்க முடியும், உடல் ஆற்றல் எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய வீட்டு வேலைகள், நம்முடைய மந்தைகள், சந்தைகளிலே வேலை செய்வதற்கு தகுதியானவன் தானா என்றுதானே பார்த்து வாங்குவார்கள். அதில் எதற்குமே தகுதியற்றவரை போன்ற உடல் தோற்றம் இவரினுடைய தோற்றம். மெலிந்த தேகமுடையவர். ஒரு கட்டத்திலே காலையிலிருந்து மதியம் வரை எஜமானன் விற்றுக்கொண்டே இருக்கிறான், இவனை யாராவது வாங்குங்கள், எதையாவது கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் கொடுப்பதை வாங்கிக் கொள்கிறேன், இவனை என்னிடத்திலிருந்து வாங்குபவர்கள் யாராவது இருக்கிறார்களா? சந்தை முழுவதும் சப்தமிடுகிறார். சந்தையிலே வாங்குவதற்கு நபர்கள் இல்லை. காரணம், இவரை பார்த்தாலே சேவகம் செய்வதை போன்று உழைப்பதற்கான போசாக்கான உடம்பில்லாதவர். ஒரு கட்டத்தில் அந்த எஜமானர் சொல்கிறார் அவரிடத்திலேயே, உன்னை எல்லாம் நான் வைத்திருப்பதே எனக்கு அவமானம், முடிந்தால் உன்னை நீயே விற்றுக்கொள் என்பதாக சொல்லிவிடுகிறார். நீயே உன்னை விற்றுக்கொள், வீட்டிலே வந்து வித்த காசை கொடுத்து விட்டு எங்காவது சென்று விடு. சந்தையிலே தன்னைத்தானே விற்கிறார். என்னை வாங்குபவர் யார் இருக்கிறார்? சந்தையிலே என்னை வாங்குபவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஒரு கட்டத்தில் மக்காவில துபைதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இவரினுடைய அந்த ஏழ்மை கோலங்கள், இவரினுடைய அந்த பார்ப்பதற்கான அந்த கண்ணீரினுடைய தோற்றங்கள், தன்னைத்தானே விற்கக்கூடிய ஒரு சூழல், யாருக்கும் நடக்காத ஒரு கொடுமை. இந்த கொடுமை யாருமே வாங்குவதற்கு தயாராக இல்லாத பொழுது சோகத்தோடு நிற்கக்கூடியதை பார்த்த அந்த துபைதா என்ற பெண்மணி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இவர்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். யார் இந்த துபைதா? மக்காவிலே பெரும் பணக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அபு ஹுதைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நபித்தோழர், மக்காவினுடைய ராஜா என்பதாக அழைக்கப்படக்கூடியவர், மக்காவினுடைய செல்வ புதல்வன் என்பதாக வர்ணிக்கப்படக்கூடியவர். இந்த அபு ஹுதைஃபாவினுடைய மனைவிதான் இந்த துபைதா. என்ன இஸ்லாத்திற்கு முன்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இவையெல்லாம். இந்த துபைதா என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இவர்களை விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய வீட்டிலேயே வைக்கிறார்கள். சிறுவர் அவர், அப்பொழுதுதான் 10-12 வயது கூட நிரப்பமாகாத ஒரு சிறுவன் இவர். தன்னுடைய வீட்டிற்கு சேவகம் செய்வதற்காக அழைத்து வருகிறார்கள். அபு ஹுதைஃபா கணவன் இருக்கிறாரே, அவருக்கு குழந்தை இல்லை, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. இவர் வீட்டுக்கு வருகிறார். வீட்டிலே இவர் செய்யக்கூடிய அந்த அழகான செயல்கள், இவர் செய்யக்கூடிய பணிவிடைகள், இவர் உழைக்கக்கூடிய அந்த உழைப்புகள் எல்லாம் அபு ஹுதைஃபாவிற்கு ஒரு பெரிய பாசத்தை கொடுத்து விட்டது. பார்ப்பதற்கு அழகில்லாதவர் தான், ஆனால் குணத்தினுடைய குன்றாக இருக்கிறார், குணத்தினுடைய எருதாக இருக்கிறார். அவரினுடைய அந்த நலிந்த உடம்புகள், ஆனால் அவரினுடைய உன்னதமான குணாதிசயங்கள், இவையெல்லாம் அபு ஹுதைஃபாவிற்கு பிடித்து போய் விடுகிறது. தன்னுடைய மனைவிட்ட இரவு கேட்கிறாங்க, இவனை நீ என்னிடத்திலே தந்து விடு, இது உன்னுடைய அடிமையாக இருக்கிறார், எனக்கு இவனை நீ அடிமையாக விட்டுவிடு.
உடனே இரவாகவே என்ன செய்கிறார் என்று சொன்னால், மனைவி துபைதா தன்னுடைய கணவனுக்கு இவர்களை விற்கின்றார்கள். மறுநாள் மக்காவுக்கு அழைத்து செல்கிறார் அபூ ஹுதைஃபா. ஹுதைஃபா அழைத்து சென்று சொன்னார்கள், இவர் நேற்றைய தினம் வரை எனது மனைவிக்கு அடிமையாக இருந்தவர், இப்பொழுது நான் இவரை விலைக்கு வாங்கிவிட்டேன், நான் இப்பொழுது இவரை உரிமை விடுகிறேன், இவரை விடுதலை செய்கிறேன். விடுதலை செய்தது மட்டுமல்ல, எனக்கு ஆண்மகன் இல்லை என்ற ஒரு ஏக்கத்தை இவரை கொண்டு நான் போக்கிக் கொள்கிறேன், எனக்கான மூத்த மகன் இவர்தான் என்பதாக நேற்றைய தினம் வரை அடிமை சந்தையிலே நின்றவர் இப்பொழுது அபூ ஹுதைஃபாவினுடைய மகனாக மாறிவிடுகிறார். அதற்கு பிற ரசூலுல்லாவுக்கும் அது ஒரு சூழல் ஏற்பட்டது. ரசூலுல்லாவுக்கும் பிறந்த குழந்தைகள் மரணித்தவுடன் ரசூலுல்லாவுடைய மனைவியிடத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸான் ஒருவர் அடிமையாக இருந்தார். அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இதை என்கிட்ட தந்து, இவரை என்கிட்ட தந்து விடு. அதே மாதிரி அம்மா ஹதீஜா ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பு செய்தவுடன் மறுநாள் காலையிலே இவரை பார்த்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். மறுநாள் காலையிலே ஸைதை அழைத்து சென்றார்கள். எனக்கு ஆண் குழந்தை இல்லைதான், ஆனால் நான் இன்றைய தினத்திலிருந்து இந்த ஸைது தான் என்னுடைய மகன் என்பதாக ரசூலுல்லாஹ் மக்காவிலே பிரகடனப்படுத்தினார்கள். அன்றைய தினத்திலிருந்து ஸைத் இப்னு முஹம்மத், முஹம்மதின் மூத்த புதல்வன் ஸைத் என்பதாக அழைக்கப்பட்டது. அது போன்றுதான் இந்த அபூ ஹுதைஃபாவினுடைய மகன் சாலிம் இப்னு அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவினுடைய மகன் சாலிம் என்பதாக அந்த நபித்தோழர் மக்களிடத்திலே பரவ ஆரம்பிக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை, தௌஹீதை ஆரம்ப நாட்களில் முழங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சாலிம் அடிமை சந்தையிலே நின்றாரே, இப்பொழுது அபூ ஹுதைஃபாவின் மூத்த மகனாய் வலம் வருகிறாரே, இவரினுடைய காதிலே வந்து அந்த தௌஹீத் விழ ஆரம்பிக்கிறது. உடனே தன்னுடைய தகப்பனை தட்டுகிறார், வாருங்களே நாம் அல்லாஹுவின் தூதரை சந்திக்கலாம். அல்லாஹுவின் தூதரினுடைய தௌஹீதினுடைய அழைப்பை தன்னை வளர்த்த அந்த தந்தையிடத்திலே சொல்கிறார். அபூ ஹுதைஃபாவையும் அழைத்து சென்று அந்த அபூ ஹுதைஃபாவும் சாலிமும் இருவரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் அல்லாஹுவின் தூதரினுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நாட்களில் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள். அன்றைய மக்காவின் பொழுது அடிமைகள் எல்லாம் இஸ்லாத்திற்குள்ளாக வந்தார்கள். சாலிம் வந்தது ஆச்சரியமில்லை. சாலிமை மகனாக வளர்க்கிறாரே அபூ ஹுதைஃபா, அவர் மக்காவினுடைய ராஜகுமாரன், அவர் மக்காவினுடைய செல்வ புதல்வன், அவர் மக்கா தலைமகன் பெற்றெடுத்த மகன். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மகன் புரிய வைக்கிறார் தௌஹீதை, வளர்ப்பு மகன். உடனடியாக அல்லாஹுவின் தூதரினுடைய கரத்தை பிடித்து இருவரும் ஒரே தினத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் அபூ ஹுதைஃபா தகப்பனை விட இந்த சாலிம் அடிமை இருக்கிறாரே, அல்லாஹ் இவருக்கு கொடுத்த பெரிய அருள் என்னவென்றால், அல்லாஹுவின் தூதருக்கு வஹி இறங்கும், அந்த வஹியை நபி ஓதுவார், ஓதுவதுதான் தாமதம், சாலிம் மனப்பாடம் செய்து கொள்வார். அளவுக்கு அதிகமான மனன சக்தியை அல்லாஹ் இந்த சாலிமிற்கு கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இஸ்தக்ரஉல் குர்ஆன மின் அர்பஅத்தின், 4 நபர்களிடத்திலிருந்து குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். மின் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வ சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபா வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய சாலிமிடத்திலிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு ரசனையோடு ஓதுவார். இவர் ஓதுவதை போன்ற அன்றைய நேரத்தில் யாருமே இல்லை இவருக்கு நிகராக. ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரவு நேரத்திலே இரவு தேவைக்காக வெளியே செல்கிறார்கள். வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு வர வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவை காணவில்லை. அல்லாஹுவின் தூதர் வீட்டிலேயே இருக்கிறார்கள். சிறிது நேர தாமதத்திற்கு பிறகு அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா ஆயிஷா, என்ன காரணம், ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறீர்கள்? உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் பள்ளிவாசலை கடந்து என்னுடைய தேவையை நிறைவு செய்துவிட்டு, சுய தேவையை நிறைவு செய்துவிட்டு பள்ளிவாசலை கடந்து வரக்கூடிய நேரம் மஸ்ஜிதிலே ஒருவரினுடைய சப்தத்தை நான் கேட்டேன். ஒருவர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர் யார் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த சப்தம் இருக்கிறது அல்லவா, என்னை அப்படி லயித்து போக செய்து விட்டது. அந்த சப்தத்திலே அப்படி உருகி விட்டேன், மெய் மறந்து விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாடை அணிகிறார்கள். என் சமூகத்தில் இப்படி ஒரு நபரா, நானும் அந்த கிராஅத்தை கேட்பதற்காக செல்கிறேன் என்பதாக
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அங்கே ஒரு சிறுவன் ஒரு வாலிபன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் பின்னால் நிற்கிறார்கள். அவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு தெரியாது நமக்கு பின்னால் நம்முடைய தலைவர், நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் என்று தெரியவில்லை. பள்ளியினுடைய இரவு நேரத்திலே நடு சாமத்திலே ஓதிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் பின்னால் நின்று கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதரால் பொறுக்க முடியவில்லை. சாலிமை பின்னால் போய் கெட்டி அணைத்துக் கொண்டு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீ உம்மத்தி மிஸ்லக. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், உன்னை போன்றவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திலே இருக்கிறார்களே அந்த ரப்புக்கு எல்லா புகழும். அல்லாஹ் தன்னையே விட்டுக் கொண்டிருந்த ஒரு மனிதன் நாதியற்றவராய் பாரிஸ் நாட்டிலே தகப்பன் பெயர் தெரியாமல் வாழ்ந்தவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த தௌஹீதை, இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டதினுடைய விளைவு என்ன? ரசூல் கெட்டி அணைத்து சொல்கிறார், உன்னை போன்றவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திலே இருக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹ் என் சமூகத்தில் ஒருவனாக தந்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு உயர்வு! இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த வேதத்தை கொண்டு அல்லாஹ் பலரை உயர்த்துவான் என்று சொன்னார்களே, சந்தையிலே அனாதையாக நின்றவன், தகப்பன் பெயர் தெரியாமல் நின்றவர், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் வரவால் எனக்கு கண்ணியம் என்பதாக, நீங்கள் இஸ்லாத்திலே இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி என்பதாக ரசூல் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சாலிம் ரலியல்லாஹுவினுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை உயர்த்தினார். சாலிமை பார்த்தாலே எல்லா தோழர்களும் மின்ன சாலிஹூன், சாலிம் என்று அழைக்க மாட்டார்கள், சாலிஹ் என்று அழைப்பார்கள். ரொம்ப நல்லவர் சாலிம், யாரினுடைய விவகாரத்திலும் தலையிட மாட்டார், மிக ஒழுக்கத்தினுடைய குன்று. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதீனால வச்சு 33வது அத்தியாயம் ஒரு வசனத்தை இறக்குகிறான். உதுஊஹும் லிஆபாஇஹிம் ஹுவ அக்ஸத்து இன்தல்லாஹ். வளர்ப்பு மகன் என்ற சட்டம் எல்லாம் இனி இருக்கவே கூடாது. தகப்பன் பெயர் சொல்லிதான் இனி குழந்தைகள் அழைக்கப்பட வேண்டுமே தவிர, ஃபைல்லம் தஅலமு அபாஅஹும், தகப்பனின் பெயர் தெரியாவிட்டால், ஃபைஹ்வானுக்கும், அவர்கள் உங்களினுடைய சகோதரர்கள், வ மவாலிக்கும், அல்லது உங்களது அடிமைகள் தானே தவிர அவர்களை மகன் என்பதாக அழைக்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே நான் ஞாபகம் ஊட்டினேனே, ஸைத் இப்னு ஹாரிஸா என்ற சிறுவனை ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகனாக வளர்த்தார்களே, இந்த சட்டம் இறங்கியதற்கு பிறகு முழு மதீனாவிலே ரசூல் பிரகடனப்படுத்தினார்கள், இதர் ஸைத் இப்னு முஹம்மது அல்ல, என்னுடைய மகன் அல்ல இந்த ஸைத், இவரினுடைய தகப்பன் ஹாரிஸா என்பதாக. இவரினுடைய பெயர் ஸைத், இவரினுடைய தகப்பன் ஹாரிஸா, இவரினுடைய தோழர் என்பதாக ரசூல் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். இப்படி பல நபி தோழர்கள் பல குழந்தைகளை எடுத்து வளர்த்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தகப்பன் பெயர் தெரிந்திருந்தது. ஆனா இந்த சாலிமுக்கு இப்ப என்ன செய்யறது? சாலிமுக்கே தெரியாது, நம்ம வாப்பா பேர் என்னன்னு தெரியாது. அதனாலதான் இஸ்லாமிய வரலாற்றுல சாலிமை அழைக்கும் பொழுது, ஸைத் அழைக்கும் பொழுது ஸைத் இப்னு ஹாரிஸா என்று அழைப்பார்கள், ஹாரிஸாவினுடைய மகன் ஸைத் என்பதாக. ஆனா இவர் அழைக்கும் பொழுது மட்டும் அவங்க வாப்பா பேர் அவருக்கும் தெரியாது, சமூகத்திற்கும் தெரியாது. அதனால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னாம்ல, ஓ மவாலிக்கும், உங்களது அடிமைகள் என்பதாக. அதுவே புழக்கமாக மாறிவிட்டது. சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அபூ ஹுதைஃபாவால் உரிமையிடப்பட்ட, அபூ ஹுதைஃபாவால் பொறுப்பேற்கப்பட்ட சாலிம் என்பதாக. அதற்கு பிறகு அவரினுடைய பெயர் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா என்பதாக, அபி ஹுதைஃபாவால் உரிமையிடப்பட்டவர் என்பதாக மாற ஆரம்பித்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக மதீனாவிலே நபித்தோழர்கள், அன்சாரிகள், முஹாஜிரீன்கள், ரசூலுல்லாஹ் தான் கடைசியா மதீனாக்குள்ள வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாக மக்கால இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் மதீனாவிற்குள்ளாக வந்து விட்டார்கள். ஏற்கனவே மதீனாவிலே இஸ்லாம் பரவி விட்டது. இவர்கள் எல்லோருக்கும் இமாமாக நின்று தொழுகை நடத்தியவர் யார் என்று சொன்னால் இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அடிமைதான், தகப்பன் பெயர் தெரியாதவர் தான். ஆனால் உமர் ரலியல்லாஹு போன்ற பெரும் பெரும் நபித்தோழர்களுக்கு இமாமாக நின்று வழி நடத்தியவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கு ரொம்ப ஆசை, குர்ஆனை நல்ல முறையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று, குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆனை இறங்கிய விதத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காரணம், ஹாலித் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹுவின் தூதர் மரணிப்பதற்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாத்தை தழுவியவர்.
ஆனால் இந்த சாலிம் இருக்கின்றாரே, அல்லாஹுவின் தூதர் ஈமானை பரப்பிய ஆரம்ப நாட்களில் முதல் நாளில் ஈமானை ஏற்றுக்கொண்ட தோழர் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. சாலிமினுடைய இஸ்லாத்திற்கும் ஹாலிதினுடைய இஸ்லாத்திற்கும் 20 வருட காலம் தூரம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, ஹாலித் மிகப்பெரிய பாரம்பரியமிக்க மதீனாவினுடைய மன்னர் பரம்பரையில் பிறந்தவர் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய பாரம்பரியம் மிக்கவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார், அல்லாஹுவின் தூதரே, குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படி நான் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யாராவது ஒரு நபரை நீங்கள் கை காட்டலாமே. அல்லாஹுவின் தூதர் யோசிக்காமல் கை நீட்டினார்கள். சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபாவால் உரிமையிடப்பட்ட சாலிம் இருக்கிறார் ஹாலிதே, அந்த சாலிமிடத்திலே போய் நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஹாலிதிற்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டத்தில் ஹாலித் என்று சொன்னாலே எல்லோரும் பயப்படுவார்கள். ஹாலிதிடத்திலே ஆலோசனை சொல்வதற்கு கூட சிலருக்கு தயக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த சாலிம் மட்டும்தான் ஹாலிதினுடைய முகத்தை பார்த்து தவறு என்று சொன்னால் தவறு என்பதாக சொல்லிட்டார். வீரமும் அப்படித்தான் இருந்தது. வெறுமனையாக சோர்ந்து போனவர் அல்ல அவர். வெறுமனை அல்லாஹுவின் தூதரினுடைய எல்லா யுத்தங்களிலும் இந்த தோழர் கலந்து கொண்டவர். அல்லாஹுவின் தூதரோடையே இருக்கக்கூடியவர். ஹவுலுர் ரசூல், ரசூலை சுத்தி கொண்டே இருக்கக்கூடிய தோழர்களில் ஒரு நபர். வீரமும் அப்படித்தான். ஹாலிதை பார்த்து ஒரு கட்டத்தில் சொல்வார், ஹாலிதை நீ செய்வது தவறு, திருத்திக்கொள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படை அனுப்புவார்கள் ஹாலித் இப்னு வலீதினுடைய தலைமையில். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு போய் இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஹாலிது போய் அவங்களை எல்லாம் கொன்னுருவார். அநீதமாக, அக்கிரமமாக, கொஞ்சம் அவசரத்திலே ஒரு தவறை செய்து விடுவார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கையை தூக்குவாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்ரஉ மின்க ஹாலித், ஹாலிதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, கொலை செய்து விட்டார் இவர், யார் அல்லாஹுவே இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற தோரணையில் அல்லாஹுவின் தூதர் கை தூக்குவார்கள். யாரோடையும் பேச மாட்டார்கள். நபியினுடைய கண்கள் எல்லாம் சிவந்து விடும். ஹாலிது பதறி விடுவார். சிறிது நேரத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் தூதர் கேட்பார்கள், ஹல் அன்கர அலைஹி அஹதுன், ஹாலிது செய்தது தவறு என்பதாக அந்த இடத்திலே உங்களிலே யாராவது ஒரு சுட்டி காட்டினாரா? உடனே எல்லா தோழர்களும் சொல்வார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், ஹாலித் அந்த தவறை செய்வதற்கு முன்பாக எங்களிலே ஒரு தோழர் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அறிக்கைகிறாரே இந்த சாலிம், ஹாலிதை சட்டையை பிடித்து திருத்தி காட்டினார். ஆனால் ஹாலித் அவசரத்திலே அந்த தவறை செய்து விட்டார். இதை சொன்ன உடனே தான், உங்க கூட்டத்தில் ஒருத்தர் திருத்தினார்ல அவரை அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா யா ரசூலல்லாஹ், சாலிம் தான் ஹாலிதை திருத்தினார், சுட்டி காட்டினார். ஆனா ஹாலிது கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாலிம் சுட்டி காட்டினாரா? என் சமூகத்தில் தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒருவர் இருக்கத்தானே செய்கிறார். அதிகாரத்திற்கு பயந்து, அக்கிரமத்திற்கு பயந்து, உயர்ந்த கோத்திரத்திற்கு பயந்து நடக்கக்கூடிய அநீதத்தை வாய்ப்பொத்தி இருக்கக்கூடியவர்கள் இல்லையே. சாலிம் ஏழ்மையாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலே சுட்டி காட்டினார் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் அமைதியானார்கள், சாந்தமானார்கள், சகஜமானார்கள் என்பதாக ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெருக்கத்திற்குரிய ஒரு தோழராய் தன்னுடைய வாழ்வுகளை அமைத்துக் கொண்டவர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரிலே கலந்து கொண்டவர்களை பார்த்து சொன்னான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இஃஅலு மா ஷிஅதும் இஅமலு மா ஷிஅதும், நீங்கள் என்ன செய்தாலும் கது கஃபர்து லக்கும், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னானே. அந்த பத்ர் சஹாபாக்களில் ஒரு தோழர் இந்த தோழர். லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்-ஷஜரா, ஹுதைபியாவிலே அந்த மரத்திற்கு கீழாக யாரெல்லாம் ஒப்பந்தம் செய்தார்களோ அவர்கள் அனைவரையும் நான் பொருந்திக் கொண்டேன் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொன்னானே. அந்த ஒப்பந்தத்திலே கலந்து கொண்ட உன்னதமான தோழர் இந்த தோழர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகு இஸ்லாமிய உலகத்தை ஒரு பெரிய சோதனை கவ்விக்கொள்கிறது. முசைலமா என்று சொல்லக்கூடிய யமனிலே இருக்கக்கூடிய ஒருவன் தன்னை நபியாக பிரகடனப்படுத்துகிறார். எனக்கும் வஹி வருகிறது, எனக்கும் குர்ஆன் வருகிறது, எனக்கும் ஜிப்ரீல் வருகிறார் என்று அவன் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு பெரும் கூட்டத்தை, அந்த யமாமாவை சுற்றி யமனிலே இருக்கக்கூடிய பெரும் மக்களை எல்லாம் இவன் தன் கட்டுக்காப்பிலே வைத்துக் கொள்கிறான். இவனுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தம் மூட ஆரம்பிக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய காலத்திலே அந்த யுத்தத்திலே இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அபூ ஹுதைஃபா இவரை வளர்த்த அந்த தந்தை, இவரை விடுதலை செய்த அந்த அபூ ஹுதைஃபா இருவரும் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்ளும் பொழுது இருவரும் கைகோர்த்துக் கொள்கிறார்கள். தகப்பனும் தனையனுமாய் வாழ்க்கை நடத்தியவர்கள், ஒன்றாகவே இஸ்லாத்தை அஸ்லமா மஅன், ஒன்றாகவே இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தவர்கள்.
ஒன்றாகவே வாழ்க்கை நடத்தியவர்கள். இருவரும் கைகோர்த்து கொண்டு போராடுகிறார்கள். ஒரு கட்டத்திலே சாலிம் ரலியல்லாஹு யுத்தத்தில் பெரிய வெற்றி கிடைக்குகிறது. அந்த முசைலமா கொலை செய்யப்படுகிறான். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த யுத்தத்தினுடைய தளபதியாக இருக்கிறார்கள். அப்போ யுத்தம் முடிகிறது. யுத்தம் முடிந்ததற்கு பிறகு யாரெல்லாம் இறந்திருக்கிறார்கள், ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதாக காலித் இப்னு வலீத் சோகத்தோடி பார்க்கும் பொழுது ஒரு மனிதரினுடைய உயிர் மட்டும் ஊசலாடி கொண்டிருக்கிறது. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே சாலிமை உட்கார தன் தோல்ல, தன்னுடைய ஆசிரியர் அல்லவா சாலிம், ஹாலிதிற்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர் அல்லவா, எல்லோரும் கை கட்டி ஹாலிதிற்கு முன்னால் இருக்கும் பொழுது செய்த தவறை துணிச்சலாக சுட்டி காட்டக்கூடிய ஆண்மகன் அல்லவா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியே தான் மடியில படுக்க வச்ச உடனே அப்ப ஹாலித் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உங்களுக்கு கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் எடுத்த உடனே முதல் வார்த்தை கேட்டார், அபூ ஹுதைஃபா எங்க இருக்கிறார்? எங்க அவரு? எங்க வாப்பா என்னை வளர்த்தார் இல்ல, இப்ப அவர் என்ன வாப்பா இல்ல, நான் மார்க்கம் அதை திருத்தி விட்டது. எங்கே அபூ ஹுதைஃபா? அபூ ஹுதைஃபா எங்கே இருக்கிறார்? உடனே சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹாலித் சொல்வார், உங்கள் பக்கத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு. உடனே அவர் தான் கையை எடுத்து அந்த அபூ ஹுதைஃபாவினுடைய கையில வச்ச உடனே ரெண்டு பேரும் ஒன்னாவே என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஷஹீதாகிடுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேட்ட பொழுது தாங்க முடியாமல் வெம்பி அழுவார்கள். உமர் ரலியல்லாஹு மரணிக்கக்கூடிய நேரம் இந்த சாலிமை பார்த்து சொன்ன மிக முக்கியமான ஒரு வார்த்தை, அல்லாஹுவின் தூதர் உருவாக்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், மரணிக்கும் பொழுது மக்கள்லாம் கேட்பாங்க, யார் உங்களுக்கு பிறகு அடுத்த ஆட்சியாளராக யாரை நாம் தேர்வு செய்யலாம் என்பதாக சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அழுது கொண்டே சொல்வார்கள், லவ் கான ஹய்யன் சாலிமன் லஅஸ்தக்லஃபதுஹு. இப்பொழுது சாலிம் உயிரோடு இருந்திருக்க வேண்டுமே, அந்த சாலிம் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த சாம்ராஜ்யத்தின் ஹலீஃபாவாக நான் அவரை தான் தேர்வு செய்திருப்பேன் என்பதாக. காரணம், அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அவர் மிகச்சிறந்தவர் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். சாலிம் இல்லையே என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நேரத்திலும் கூட சாலிம் இப்பொழுது இருந்திருந்தால் அவரை அல்லவா நான் ஹலீஃபாவாக தேர்வு செய்திருப்பேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீரோடி சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுகிறோம். என் அன்பான உறவுகளே, சாலிம் இது ஒரு பெரும் பெயர் அல்ல. எங்கோ ஒரு இடத்திலே பாரிஸ் நாட்டிலே தகப்பன் பெயர் தெரியாமல் அடிமை சந்தையிலே விற்கப்பட்ட ஒரு மனிதர் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, இந்த குர்ஆனை சுமந்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய கண்ணியம். நபியின் தோழராய் அல்லாஹுவின் தூதர் அவர் ஓதுவதை ரசிக்கக்கூடிய அளவிற்கு, தோழர்களை பார்த்து இவரிடத்திலே குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஃபீ உம்மத்தி மிஸ்லா, அல்லாஹுவே இவரை போன்றவரை நீ இஸ்லாத்திற்கு தந்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்பதாக இவர் வருகையினால் அல்லாஹுவை புகழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உயர்த்தினான் என்று சொன்னால் அதற்கு மிக முதன்மையான காரணம் அல்லாஹ் இறக்கிய இந்த திருமறை குர்ஆன். அவர் யாராக இருக்கட்டும், ஆனால் இந்த குர்ஆனை அவர் சுமந்ததினால் பெரும் நபித்தோழர்களினுடைய இமாமாக, ஹாலிது போன்றவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக, உமர் போன்றவர்கள் எல்லாம் சாலிம் இல்லையே என்று ஏங்கக்கூடிய அளவிற்கு பெரும் தரஜாவை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் இந்த குர்ஆனை கொண்டுதான். இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன், ரசூல் சொன்னார்களே, இந்த வேதத்தை கொண்டு நாம் பலரை உயர்த்துவோம் என்பதாக அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். நாமும் இந்த வேதத்தோடு தொடர்பிலே இருக்கும் பொழுது சாலிமை போன்ற அல்லாஹ் நம்மையும் உயர்த்த அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். நாம் இந்த ரமதானினுடைய மாதத்தில் வெறும் வரலாறாக கடந்து செல்லாமல் இந்த சாலிமிற்கு மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுக் கொடுத்தது இந்த தீனுல் இஸ்லாமும் இந்த குர்ஆனும் மட்டும்தான். நாமும் அதிலே அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக ரமதான் மாதத்திலேனும் குர்ஆனோடு அதிகம் நாம் தொடர்பிலே இருக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மற்றும் ஒரு மாணிக்கத்தை பற்றி நாம் நாளைய தினம் பார்க்கலாம். வாஹ் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.